அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்று வருகிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ரவீந்திரன். வணக்கம் ரவீந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது அரியலூர் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்த பிறகு பின்னர் திகழ்ந்த ஜீப்பில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி ஆகியோர் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு காவலர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உலகெங்கும் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டும் இந்திய தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தை குறிக்கும் வகையில் பலூன்களை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பறக்கவிட்டனர். இதனையடுத்து சிறப்பாக பணிபுரிந்த 200 அரசு அலுவலர்கள், காவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வழங்கினார். இதன் பின்னர் 53 பயனாளிகளுக்கு 2,63,69,733 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் தேசிய பற்றை விளக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மூவர்ண கொடியினை குறிக்கும் வகையில் வண்ண விளக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன்.